தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் அளவற்ற கிருபையினால் உன் தடைகளை உடைத்து அதிலிருந்து உன்னை அற்புதமாக மீட்டெடுத்து வழிநடத்துவேன். சங்கீதம் 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் இருண்ட சூழ்நிலைகளில் உங்கள் சொந்த பலத்தால் அல்லாமல் தேவனின் கிருபை மட்டுமே உங்களை எப்படி மீட்டெடுக்கிறது என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்து திக்கற்று நின்றபோது தங்கள் சுயநீதியை நம்பாமல் கர்த்தரின் இரக்கத்தையே நாடி தங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும்படி உதவி கேட்டு கதறி எழுதியதே இந்த 44ஆம் சங்கீதம். செங்கடல் முன்னே நின்ற மோசேயும் இஸ்ரவேலரும் இதே போன்று கதறிய போது தேவ கிருபை அற்புதமாக கிரியை செய்து அவர்களை அங்கே முழுமையாக மீட்டது. அதே போல இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தோற்று போய் திக்கற்று தவிக்கும் போது கர்த்தருடைய கிருபை ஒன்றே உங்களுக்கு ஒத்தாசையாக இறங்கி உதவி செய்ய முடியும். ஆகவே இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் கர்த்தரிடம் கிருபையை நாடி கதறுங்கள். அப்போது அவர் உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து தம்முடைய அளவற்ற கிருபை நிமித்தம் உங்கள் தடைகளை உடைத்து உங்களை அற்புதமாக மீட்டெடுத்து பத்திரமாக வழிநடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்டெடுக்கும் கிருபையின் ஆவியானவரே, என் வாழ்வின் இருண்ட சூழ்நிலைகளில் உமது அளவற்ற கிருபையினால் என்னை அற்புதமாக மீட்டெடுத்து வழிநடத்தியருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.